நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தற்போது முப்படைகளையும் இந்திய ராணுவம் களமிறக்கி இருக்கா? தற்பொழுது வரை மிக முக்கியமாக அந்த வான்வெளி தாக்குதலை எதிர்கொள்வதற்கான அந்த ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது முழு வீச்சில் செயல்பட்டு 11:20 மணியோடு குறிப்பாக ஜலந்தர் பகுதியில் அனைத்து ட்ரோன்களும் தற்பொழுது நியூட்ரலைஸ் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. அதே போல இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போல INS விக்ராந்த் தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூரில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் கராச்சியினுடைய துறைமுகத்தில் இருந்து வந்த ஏவுகணைகளை முறியடிக்கும் விதத்தில் அந்த ஒரு பயன்பாடு என்பது இந்தியாவுடைய கடற்படையினுடைய பயன்பாடு என்பது இருந்ததாக தற்பொழுது முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது தற்பொழுது வரை அமைச்சகத்தின் சார்பிலிருந்து வெளியே வரவில்லை. முதற்கட்ட தகவல்கள் அங்கிருந்து கராச்சியிலிருந்து வந்த ஏவுகணைகளை தடுப்பதற்காக INS விக்ராந்த், அதாவது இந்தியாவுடைய கடற்படை பிரிவு என்பது தற்பொழுது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்தியும் மிக முக்கியமாக கடற்படை, விமானப்படை என அது மட்டுமில்லாமல் இந்திய ராணுவம் என முப்படைகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு பணியாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நேற்று முதல் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பாதுகாப்பு குறிப்பாக எதிர் தாக்குதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய 3 முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்கியுள்ளது மிக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக லாகூர், ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய 3 நகரங்களில் பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் மீது இந்தியாவினுடைய ஆளில்லா அந்த ட்ரோன்கள் தாக்குதல் என்பது தற்பொழுது நடைபெற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதிர் தாக்குதல் என்ற அடிப்படையில் ஒரு டிஃபென்சிவ் அட்டாக்காக இதை இந்தியா நடத்தியுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த தாக்குதல் என்பதை பொறுத்தளவில் கடந்த பகல்காமுடைய அந்த துப்பாக்கி சூட்டில் 26 பேர் இறந்த பொழுதே இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையான தாக்குதல் என்பது தொடங்கிவிட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ட்ரோன் அட்டாக்குகள் என்பது இந்தியாவினுடைய குறிப்பாக ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பிரதேசங்களுடைய அந்த மாவட்டங்கள் மீதான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் அதற்கான ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்காக தற்பொழுது ஆளில்லாத விமானங்கள் மூலமான அந்த ட்ரோன் அட்டாக்குகளை ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் ஆகிய 3 முக்கிய சிட்டிகள் மீது தற்பொழுது இந்தியாவினுடைய ராணுவமானது நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து கொண்டு இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் கண்காணித்து வருவதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மட்டுமல்லாமல் முப்படைகளுடைய தளபதிகளும் கண்ட்ரோல் ரூம் மூலமாக நம்முடைய படைகளுடைய செயல்பாட்டை கண்காணித்து வருகிறார்கள். அதே போல அது மட்டும் இல்லாமல் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய டிஜிக்கள், குறிப்பாக சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு படையினுடைய தலைவர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் உள்துறையுடைய செயலர் கோவிந்த் மோகன் ஆகியோரும் தொடர்பில் உள்ளதாகவும் என்னென்ன நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது முதற்கட்டமாக பார்த்து வருகிறோம். பல்வேறு நடவடிக்கைகள் என்பது ஆபரேஷன் சிந்தூரினுடைய 2வது பகுதியாக தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் எந்த ஒரு பாதிப்பும், குறிப்பாக ஒரு மெட்டீரியல் பாதிப்புகளோ அல்லது உயிர் சேதங்களோ இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் இந்தியாவில் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து ட்ரோன்களுமே இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசத்தால் தகர்க்கப்பட்டுள்ளது. அது ஒன்றுமே எந்த ஒரு இலக்கையும் எட்டவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல எந்த பகுதியிலிருந்தும் டேங்கர்களுடைய மூவ்மெண்ட் என்பது இந்தியா தரப்பிலிருந்து இல்லை என்ற ஒரு கருத்தையும் ஒரு விளக்கமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, சுசித்ரா, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.